வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் டே 25th ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்து வாக்கிங் எதுவும் போகலை. ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து செம்மையாக மழை பெஞ்சிருந்தது. சரி ஓகேன்ட்டு வாக்கிங் எதுவும் போகாமல் பொறுமையாக தூங்கி எழுந்து சூப்பராக கோலத்தோடு இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கும். அதை விட எம்டி ஸ்டொமக்கில் எதுவுமே டீ காஃபியை ஃபஸ்ட்டு உள்ளே அனுப்பாமல் கொஞ்சம் வார்ம் வாட்டர்லேருந்து அனுப்புனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபி கட் பண்ண முடியாத பர்சன் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை குடிக்க பழகுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பாப்பா எழுந்து வந்த உடனே கோலத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவள் சொல்கிற அந்த வேர்டு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதை அப்படியே அவள் கூட பேசிக்கிட்டே தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு அவளை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டேன். அண்ட் 11 o'clock என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் வெறும் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நட்ஸு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லோ கார்ப்ஸ் டயட் தான் எடுத்திருக்கேன். கோதுமை, ரைஸு, மில்லட் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் காலையில் பப்பாயா அது கூட வந்து சீட்ஸ் எடுத்துருக்கேன். சீட்ஸை நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டோம். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி நகைக்கடையெல்லாம் பார்த்துட்டு இல்லை எது வேணும் எது வாங்கலாம் அப்படின்னு நீங்களாம் யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ தன்யா கிட்ட அவங்க அப்பா கேட்ட உடனே இதில் இருக்க 3 செலக்ட் பண்ணியிருந்தா அவள். ஸோ 3 வாங்கலாம்ப்பா அப்படின்ட்டு. நாங்கள் எந்த ஷாப்பிங் போனாலும் சரி, ஸோ அது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். ஸோ எது வாங்கலாம், இந்த கடையில் வாங்கலாம், அந்த கடையில் வாங்கலான்ட்டு நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். ஸோ அந்த மாதிரி தான் தன்யாக்கிட்டையும் பேசிக்கிட்டே போயிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து சண்டே ஷாப்பிங், ஸோ சண்டே மார்க்கெட் போகலாம் அப்படின்றது தான் பிளான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கே பாண்டிச்சேரியில் சண்டே மார்க்கெட்டில் எல்லா பொருளும் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். புக்ஸ்லேருந்து, ஸ்வீட்ஸ்லேருந்து, ஃப்ரூட்ஸு, ட்ரெஸ்ஸு, மேட்லேருந்து கிளிப்பு வரைக்கும் நீங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்து நீங்கள் இங்கெல்லாம் பார்கெயின் பண்ணுறதை விட இந்த நேரு ஸ்ட்ரீட்டில் நிறைய கிளாத்ஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் அங்கே பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கு அளவுக்கு நமக்கு வந்து ப்ரைஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ப்ரைஸு. ஸோ நாங்கள் போகிற வழியில் இங்கே ஃபிஷ்ஷு பார்த்தோம். ஸோ ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே தனியாக வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அங்கே வீட்டில் வைக்கிற அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் வளர்த்ததெல்லாம் கிடையாது. அதனால எனக்கு அந்த பழக்கமும் இல்லை. அந்த டெம்பரேச்சர்லாம் ஒத்துக்குமா என்னன்னுலாம் தெரியாது. ஸோ அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் செத்து போய்டும்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வேண்டான்னு ரொம்ப நேரம் அவங்க நின்று ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தா. நான் பார்த்துக்கிறேன், நான் வச்சுக்கிறேன், நான் வளர்ப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவளை வந்து சமாதானப்படுத்தி நான் அப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டேன். இது வந்து அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் விற்கிது. நீங்கள் யாராச்சும் வாங்கணுன்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ஸ்வெட்டர்ஸ்லாம் பார்க்கலாம். எனக்கு வாக்கிங் போகிறதுக்காக ஸ்வெட்டர் வாங்கலாம் தான் வந்திருந்தோம். அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தன்யாவுக்கு ஒன்று பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. 250 rupees தான் இதோட ப்ரைஸு. சரி ஓகேன்ட்டு அந்த ஒரு சின்ன பையன் தான் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு 19 years தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரைஸே அதான் சொன்னாங்க. ஸோ அதில் நம்ம எதையும் பார்கெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஸ்டிச்சஸ்லாம் நல்லா இருக்கா, எங்கேயாச்சும் ஏதாவது கிழிஞ்சிருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீக்கெண்ட் வேறு, அதை விட கிறிஸ்மஸ், நியூ இயர் அதெல்லாம் வரதுனால க்ரௌடு செம்மையாக க்ரௌடாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்துட்டாலே நீங்கள் நிறைய வாங்கலாம். ஸோ நிறைய பொருள்லாம் நம்ம தேடிட்டே இருப்போம், அதெல்லாம் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி நிறைய பொருள் கிடைக்கும். ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே 100 rupees அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிளாஸ் வேர்ஸ்லேருந்து வாட்சிலேருந்து நீங்கள் என்ன தேடுறீங்களோ எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா தன்யா வந்து ரொம்ப நாளாக வந்து கிளாஸ் கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கொடுத்தாலும் அவங்க அப்பாவோட கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாள். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு சும்மா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கணும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். அதை விட இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நம்ம அந்த அவங்களுக்கான ப்ராஃபிட்டே அந்த ஒரு 50 rupeesனு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இருக்கும். ஸோ அதை பார்கெயின் பண்ணாமல் வாங்கினாவே பெட்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நீட்டாக வந்து நடந்து வந்துட்டு அந்த பார்க்கிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீக்கெண்டில். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் வேறு எங்கேயா பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஷாப் பண்ணலாம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சண்டே மார்க்கெட் vlog போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் அன்றைக்கி தான் ரீசெண்டாக காலையிலே போயிருந்தோம். சரி அதனால் சரி ஓகேன்ட்டு நான் அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டே வந்தேன். ஸோ அவங்களுக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பர்பிள் கலர்லேயே கிளாஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ நானும் 2-3 கடையில் வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆன்லைன்லேயும் பார்த்தேன்.
ஆனால் வந்து ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதை விட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே எங்கேயாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நேரு ஸ்ட்ரீட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வஉசி ஸ்கூல் இருக்கும். ஸோ அதுக்கு வெளியே வந்து சூப்பரான கிளாத்லாம் இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் வந்து ஏதாவது சின்ன மைன்யூட்டான டேமேஜ் எதாவது இருக்கும், அதனால தான். ஸோ ஆனால் எல்லாம் பிராண்டடாக தான் இருந்துச்சு. நான் அங்கேயும் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் போகிற வழியிலே பேக் பார்த்தோம். ஸோ இந்த பேக் வந்து அன்றைக்கி மூவிக்கு போயிருந்தப்போ மாலில் பார்த்தேன். ஸோ ப்ரைஸ் கேட்டிருந்தேன். அவங்க வந்து 350 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நேரு ஸ்ட்ரீட்டில் பார்த்துருந்தேன். ஸோ தன்யா வச்சுருக்கால அந்த பேக் தான் வாங்கினேன், 250 ருபீஸ். சரி ஓகேன்ட்டு அதை வாங்கிட்டு அப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ நான் இங்கே நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த தேங்காய்லாம் இருக்குல்ல, தேங்காய் பூ இருக்குது, அது ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து பானிபூரி வரைக்கும் செம்மையாக கிடைக்கும் இங்கெல்லாம். அதெல்லாம் நம்ம ஃபுட்டு தனியாக ஒரு விலாகில் போடலாம். அன்றைக்கி நான் எதுவுமே சாப்பிடல. ஸோ நாங்கள் வந்து அப்படியே லாங்காக ஒரு ட்ரைவ் மட்டும் போயிட்டு அங்கே ஒரு 2-3 கடையில் நான் பார்த்துருந்தேன். பட் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒன்று வெயிட்டாக இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம சைஸ்க்கு பத்தவே மாட்டுது. அந்த மாதிரி இருந்ததுனால சரி ஓகே நாங்கள் அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்து நீங்கள் பில்லோ கவர்ஸ் வாங்கலாம், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு பெரிய சைஸ் 40, 41, 42 அப்படி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே வாங்கலாம். வாங்கிட்டு ஒரு தடவை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வியர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ நான் வந்து நிறையா என்னோடய சைஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நான் இங்கே தான் வாங்குவேன். இப்போ தான் வேறு ஒரு கடையில் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே நான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அங்கே எதுவுமே வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ என்ன வாங்கி கொடுத்தாலும் தன்யா கிட்டேருந்து வர வார்த்தை என்னென்னா, எனக்கு எதுவுமே நீங்கள் வாங்கி தரவே இல்லை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவா. அன்றைக்கி அவளுக்கு தான் நிறையா திங்ஸ்லாம் வாங்கணும். பட் ஆனால் அவளுக்கு வந்து அது மனசே ஏற்றுக்கல போல். சரின்ட்டு அதுக்கப்புறம் செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் எனக்கு ஸ்வெட்டர் வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தாங்க. சரி ஓகே நான் சொன்னேன் வேண்டாம், தலையை மட்டும் கவர் பண்ணிட்டு நடக்கலாம். ஸோ இந்த 1 மந்த்து தான் கொஞ்சம் வந்து கோல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா மிஷன் ஸ்ட்ரீட். ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள், அதனால் வந்து நிறையா அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இமாக்குலேட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து வஉசி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் சண்டேஸில் மட்டும் போடுவாங்க. அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. சரி ஓகே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே தான் ஸ்வெட்டர் எடுத்திருந்தோம். ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக நான் இன்றைக்கி கூட போட்டுட்டு போனேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது, நல்லா வெயிட்டாகவும். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 600 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஸோ ஒரு தடவை நம்ம இதை வாங்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் தனியாகவும் சில இதெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணுக்கு எல்லாமே பிரைட் கலர்ஸ் தானே தெரியும், குழந்தைங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ நான் அவங்க அப்பா பில் போட்டுட்டு வரதுக்குள்ளே அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதை வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வெளியே போனாலே வெளியே தான் சாப்பிட்ணுன்னு தோணும். அன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு ஓகே சரி வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வந்திருந்தேன். சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றதுனால வீட்டுக்கு போனோம். ஸோ போகிற வழியிலே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருந்துச்சு. ஸோ கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அந்த க்ரீன் கலர் ட்ரீ இருக்குல்ல, அந்த ஒயிட் அண்ட் ஸ்னோ, அது வந்து 12,000 ருபீஸ் தான். அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக இருந்தது. ஆனால் அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு தடவை வாங்கி வச்சா அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் சண்டே மார்க்கெட் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நான் அங்கே ஏதாவது வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப திங்ஸ் அதிகமாகலாம் வாங்க தேவையில்லை. சும்மா ஏதாவது தேவைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மைண்ட் செட் வந்துடும், பார்க்குறது எல்லாத்தையுமே வாங்கணுன்ற மைண்ட் செட் வந்துடும். அது இல்லாமல் இருந்தாலே பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அண்ட் இங்கே தனியா வந்து அது கிறிஸ்மஸ் தாத்தா நினச்சிட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டே இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வரும்போதே கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்வீட் கார்னை வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஒரு பக்கம். சேலட் தான் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்கியூப் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எல்லா வெஜிடபிளையும் கொஞ்சமாக சாட்டே பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப போரிங்காக இல்லாமல் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான். நீங்கள் வேணால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கேப்சிகம் எடுத்திருக்கேன், எல்லோ கலர், க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலரும், அதுக்கப்புறம் பேபிகார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். ஸோ வெஜிடபிள் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அதே மாதிரி அது லைட்டாக வெந்தும் இருக்கணும்.
ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் இல்லை அப்படின்னா பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ கலர்ஃபுல்லான வெஜிடபிள் சாப்பிடும்போது நமக்கு நிறையா மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஒரே கலராக சாப்பிடாமல் நீங்கள் கலர் கலரான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஸ்கின்னை செம்மையாக டோன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் நான் எங்கேயாச்சும் ஷாப்பிங் போகும்போது பார்த்தேன்னா வாங்கிட்டு வருவேன். சரி ஓகேன்ட்டு இன்றைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாமே க்ரன்ச்சியாக இருக்கணும், அதே மாதிரி டேஸ்ட் வந்து நல்லாவும் இருக்கணும். அது வெந்து போன மாதிரி இருக்கணும், வேகாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருக்கீங்க, வதக்கி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்லேருந்து அந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து வெஜிடபிள் கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடைக்காது. அதனால நான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும் பாருங்கள். அந்த கார்னில் இருக்க கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் எடுத்திருந்தேன். பாப்பாவுக்கு பாதி கொடுத்துட்டு எனக்கு பாதி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கும் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கும் எடுத்திருந்தேன். ஸோ இது எப்படி பிரிச்சுக்கிட்டேன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா குவான்டிட்டி நிறையா தான் செஞ்சு வச்சுட்டேன், ஒரே டிஷ்ஷாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தேன். இன்னொரு பக்கம் இன்றைக்கி வந்து நார்மல் வாட்டருக்கு அப்புறமா ஜீரா வாட்டரும் அது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு அந்த தண்ணியும் தான் குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 4 லிட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் 20 கிலோக்கு 1 லிட்டர் கணக்கு பண்ணி தண்ணி எடுத்துக்கணும். அண்ட் வெஜிடபிள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக பெப்பர் மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெஜிடபிள் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுறேன். அண்ட் பிளேட்டில் கொஞ்சமாக லெட்யூஸ் எடுத்திருக்கேன். ஸோ லெட்யூஸ் இல்லைனா நீங்கள் விட்டுருங்க, வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 முட்டை வேக வச்சு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்கோடு சேர்த்து இந்த சாலட் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வயிறும் செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அங்கே ப்ரோட்டீனும் கவர் ஆகிடும். நமக்கு வந்து நிறைய ஃபைபர் கிடைக்கும், ஏன்னா வெஜிடபிள் நிறைய எடுத்துக்கிறோம்ல. ஸோ அதனால் இது மேலேயே கொஞ்சமாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம எக்கையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மதியம் லஞ்ச் ஓரளவுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதோட கலோரிஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஷார்ட்ஸ் வந்து அதில் கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்ஸில் கடைசியாக ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த லாங் வீடியோ மட்டும் கொடுத்துட்றேன். அண்ட் இது மேலே 2 எக் எடுத்திருக்கேன், எல்லோவோட சேர்த்து தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு எக் வந்து நீங்கள் முழுசாக கண்டிப்பாக சாப்பிட்லாம் உங்களோட ஹேர் ஃபாலுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ எக்கில் இருக்கிற அந்த பயோட்டின் அது நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டையை முழுசாக சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதான் மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் திரும்ப வந்து இந்த ஜீரா வாட்டர் தான் டீ காஃபிக்கு பதிலாக அப்படியே குடிச்சிட்டே இருந்தேன். எப்போல்லாம் தண்ணி தாக எடுக்குதோ அப்போல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரின்ட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்றதுக்காக ஈவினிங் போல் வாக்கிங் போயிருந்தேன். ஏன்னா மார்னிங் வாக்கிங் போகலை அப்படின்றதுனால சரி ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, கொஞ்சம் வெயில் இருக்குது, கொஞ்சம் மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி கிளைமேட் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே பீச்சில் வாக் பண்ணோம். நார்மலாக தரையில் நடக்கிறத விட மண்ணில் நடந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் செம்மையாக கால் வலிக்கும், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட்டோடு அந்த மண்ணுக்குள்ளே விட்டு நடக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பீச் சைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா சும்மா ஒரு 2 தடவை நீங்கள் நடந்தீங்கன்னா போதும். ஸோ நல்லாவே சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வெயிட் லாஸும் நடக்கும். அண்ட் கால்லாம் வலிக்காமல், முட்டிலாம் வலிக்காமல் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் அங்கே பீச்சில் இருந்துட்டு அண்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அண்ட் அப்படியே சும்மா பேசிகிட்டே மைல்டாக தான் நடந்திருந்தேன். ஈவினிங் போல் ஹெவியாலாம் காலையில் நடக்கிற மாதிரி நடக்க முடியல, சீரியஸாக நடக்க முடியல. சரி ஓகேன்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் நடந்திருப்பேன். ஸோ நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததில் இன்றைக்கி ஒரு 5K ஸ்டெப்ஸ் வந்துருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் மதியம் செஞ்ச வெஜிடபிள் இருந்ததில் ஸோ அதையே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அண்ட் அது கூட கொஞ்சமாக வந்து பைனாப்பிள் வச்சுருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு பாதி கொடுத்துட்டு எனக்கு பாதி வச்சுருந்தேன். சரி ஓகேன்ட்டு அதையே நான் வந்து நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 79 பாயிண்ட் சம்திங். ஸோ அதுதான் இருக்குது. ஸோ நான் வேணால் வீடியோ கடைசியில் அப்லோட்
அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் நேற்று கூட நான் வீடியோவில் வெயிட்டு போடவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ சாரி. அண்ட் இன்றைக்கான வெயிட்டை வந்து நான் கடைசியாக கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. நான் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் என்னோடய டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். சீக்கிரமாக சாப்பிட்டு பசிக்குது அப்படின்னா நீங்கள் எதாவது ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கான வெயிட் பார்த்திங்கன்னா 79.95. ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியவே இல்லை. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளோட ஜேர்னியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.